வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஆண்டியப்பனூர் டேமை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நானும் என் நண்பரும் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. ஸோ எங்கே இருந்தாலும் திருப்பத்தூர் வந்துடுங்க. திருப்பத்தூர்லேருந்து ஆலங்காய ரூட்டு, அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து திருவண்ணாமலை சைடு வரேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடு, நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ ஆலங்காய் ரூட்டு வெங்கலாபுரத்துலேருந்து நான் ரைட் சைடு வந்து கட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டருங்க. ஸோ விருட்டுன்னு என் நண்பர் முறுக்கிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தொங்கிட்டே போயிடுச்சு. அது போய் சொல்லிவிட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரியான ஒரு வியூ பாயிண்டில் இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நண்பர் வந்து பெட்ரோல் போடலையாம். சரி, ஓகே நண்பா, பெட்ரோல் போட்டுன்னு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே 4-5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1000-2000 பேர்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, 4-5 பேர் தானே போட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட கேட்டோம். இங்கேருந்து சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆறுலாம் இருந்துச்சு, ஆனால் தண்ணி தாங்க எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் கட் ஆகணும். மிட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ரைட் சைடில் வந்து கட்டாகி அப்படியே போயிட்டே இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஊர் உள்ளலாம் கூட்டின்னு போயிடுச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருங்க. அப்படியே இயற்கையாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காஞ்சி போயிட்டே தான் இருந்துச்சு. நிறைய ஸ்கூல் இருந்துச்சு, நிறைய வில்லேஜ் வீடுங்கள்லாம் இருந்துச்சுங்க. பழைய வீடுலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப் ரைடு, ஸோ குண்டு குழியுமா இருந்துச்சு. அதையும் தாண்டி போனால் அங்கேருந்து ஒரே 1 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, ஒரு 500 மீட்டரில் அங்கே தெரிது பாருங்கள். ஸோ அதுதாங்க வந்து என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இது மேலே பார்த்திங்கன்னா டேமு போய் பார்க்குறது தான். நான் ஃபஸ்ட் டைம் வரேன். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா டக்குன்னு போய் ஒரு கமெண்டை போட்டு விட்ருங்க. வந்தோடனே ஒரு கோயிலையா? மக்களே, வந்துட்டோம். ஆண்டியப்பனூர் டேமுக்கு வந்துட்டோங்க. ஆண்டியப்பனூர் ஓடை நீர்த்தேக்கம் இதுதான். ஸோ 2 வீலர் பார்த்திங்கன்னா இங்கே நிறுத்திட்டு வந்து கேட் பூட்டிட்டு தான் இருக்கு, எல்லாம் திறந்துட்டு தான் இருக்கும் போல். நாம் சைடில் போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நுழைவாயில். இதெல்லாம் தண்ணி இருந்தால் பயங்கரமாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேரளாவில் எங்கேயும் ஒன்று பார்க்குமே அதேமாரி இருக்குது. எல்லாம் காஞ்சி தீஞ்சு போயிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே. திருப்பத்தூர் சந்தன மாநகரத்தில் ஆண்டியப்பனூர் டேம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கட்டடங்கள்லாம் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து மூடிட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு பெரிய டைனோசர் இருக்குங்க, பார்க்குறதுக்கே பயமாக்குது. இங்கே தெரியுதுங்களா? சிங்கம் இருக்குது, மான் இருக்குது. நாம் மட்டும்தான் இருக்கோம். அங்கே ஒரு ஐயா இருக்கார், வேலை செஞ்சுட்டு இருக்கார். இந்த சைடு போ கேள்வி யாருக்கிட்ட. மெயின்டெனன்ஸ் இல்லைங்க கண்டிப்பாக அங்கே சொல்ல போனால். நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் கரெக்டாக பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும். பட் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு எதனா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். புங்க மரம் இருக்கிறதுனால நல்லா பசுமையாக இருக்குது. டேம் எங்கே போய் பார்க்கணுன்னே தெரில. எல்லாரும் இருக்காங்க.
இங்கே இருக்கு பாரு. டேமே தெரியாமல் சுற்றினு இருக்கும். அங்கே ஒரு மீன் கடை மட்டும் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விசிட் பண்ணலாம். இது தாங்க டேமு. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்ததுக்கு தண்ணியாவது இருக்கு. நான்லாம் தண்ணியே இருக்காதுன்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் தண்ணிலாம் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு லவர்ஸு, அதுக்கு அந்த இடத்துல ஒரு லவர்ஸு, 2 கப்புள்ஸ் மட்டும் இருக்காங்க. இந்த வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே தண்ணி, காடு. ஆண்டியப்பனூர் டேமு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர் சொல்லி தான் தெரியும். இந்தமாரி ஒரு டேம் இருக்குது, போய் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க நிஜமாகவே. இங்கே வந்து டேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுமே. அது இன்றைக்கி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் நான் திருப்பத்தூரில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியல. தண்ணிலாம் அப்படியே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா தண்ணி போகும். ஆனால் மழை பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவெலாம் வந்து அதிகமான மழையே கிடையாது. ஸோ அப்படி மழை வந்திருந்தால் நிறைய தண்ணி நின்று இருக்கும். ஆனால் இந்த வச்ச பார்த்திங்கன்னா நம்மளை மழை வந்து ஏமாத்திருச்சு. எங்கெங்கேயோ தண்ணி வந்துச்சு, புயல்லாம் கூட வந்துச்சு. ஆனால் நம்ம சைடு வரலைங்க. இதுதான் அந்த தண்ணி திறந்து விட்ற தட்டுங்குது. பாருங்க, தண்ணி அப்படியே நின்று இருக்கு போல. அது ஒரு மீன் போது பாரு, தெரியுதாயா? அது பாரு, மீன் குட்டிங்க நிறைய இருக்குது. மீன் பெரிய மீனே இருக்கு பாரு. இந்த தண்ணி திறந்து விடும் போது இருந்தால் செமையாக இருந்த வீடியோ எடுத்திருந்தா. ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம். நிறைய வந்து குப்பைகள் இருக்குங்க. வாட்டர் கேனம், பிளாஸ்டிக் பொருட்களும் நிறைய இருக்குது. அருமையான ஒரு இயற்கை காட்சி தான். வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வரலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வந்துடுங்க. திருப்பத்தூர்லேருந்து இங்கே பஸ் இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஆலங்காய ரூட்டில் வந்து மிட்டூரில் இறங்கி அங்கேருந்து ரைட் சைடில் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த டேம் இருக்குது. ஆண்டியப்பனூர் டேம் இருக்குது. மக்களே, சிங்கத்தோட பல்லு பாருங்களேன். அப்படி இது கடிச்சிருமோ? சிங்கம் செமையாக வரைஞ்சிருக்காங்கய்யா. செஞ்சுருக்காங்கய்யா, வரைஞ்சிருக்காங்கன்றேன். இங்கே ஒரு சிங்கமா? அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு சிங்கம் இருக்கும் பாருங்கள். அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிங்கத்தை பிடிச்சிட்டா. ஏய், இதில் தான் இந்த குண்டு போட்டு வெடிக்க போடுறது. செம்மையாக இருக்கியா? ஐயோ, என்னை வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்காரு. நன்றி, வணக்கம். ஓகே மக்களே, ஆண்டியப்பனூர் டேமுக்கு வந்தோம். அதான் சுற்றி பார்த்தோம். வீடியோ பார்த்துட்டு வராத்தும் உங்கள் விருப்பம். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி
நம்ம சர்க்கிள் இருக்கிற எல்லா இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.